ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இந்த திணை கரெக்டாக 1/2 கிலோ பேக் இப்போ தான் வந்து கட் பண்ணேன். இதில் நம்ம இப்போ இந்த ஒரு கப்பில் நல்லா கோபுரமாக திணை வந்து அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்து நல்லா 4 or 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினோடனே நல்லா வந்து தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு ஒரு துணியில் ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. முதல்ல வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா மொறு கருன்னு நல்லா டேஸ்ட்டாக பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடித்த ஒரு ஹெல்த்தியான முறுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதில் இப்போ ஒரு கப்பு இது பாருங்க, நம்ம எப்பவும் எடுத்துக்கக்கூடிய கப்பு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கப்பு கோபுரமாக எடுத்துக்கிறேன். கிளாஸ் நம்ம எடுத்தாலும் கப்பு எடுத்தாலும் ஒரு கப்பு கோபுரமாகவே எடுத்துக்கலாம். இதனால் நம்ம வந்து கழுவிட்டு 4-5 முறை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து காய வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி வந்து எவ்வளோ மாவு வருதோ இந்த கப்புலேயே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்தா போல் இதுக்கு இந்த திணை மாவோடு சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திணை பாருங்கள், நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுட்டேன். கரெக்டாக 1 hour ஊறிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்கு முடிச்சுட்டு வரதுக்கு 1/2 hour எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. 1 hour கரெக்டாக ஆகுது. இப்போ நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஊற விட்ட திணை அரிசியை நல்லா வந்து ஒரு துணியில் ஃபேன் காற்றுல தான் இப்போ நான் ஆற விடுறேன். இது நல்லா வந்து ஆறணும். ஒரு அரிசி கூட நம்ம வந்து கையில் வந்து ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். வெயிலில் வந்து காய வைக்கணும்னு இல்லை. இப்போ நான் இதை வந்து நைட் டைமில் தான் செய்கிறேன். இப்போ நல்லாவே வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திணை அரிசி நல்லா வந்து காஞ்சிடுச்சு. கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 hour நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இது போல் வந்து கையில் வந்து ஒட்டவே கூடாது. ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஜாரில் மாற்றி நம்ம நைஸாக வந்து அரைச்சிடலாம். அரைச்சி நல்லா ஜெலிச்சு எடுத்துடலாம். அதோடைய கப்பியெல்லாம் எடுத்துடணும். நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பாருங்கள், ஃபேன் காற்றுலேயே நல்லா 1.5 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. வெயிலில் நம்ம எப்படி காய வைப்போமோ அதே போல் இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஈடு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு நல்லா நம்ம ஜெலிச்சு எடுக்கணும். ஜெலிச்சு எடுத்தால் தான் இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் போயிட்டு நைஸாக மாவு நமக்கு நல்லா வெண்ணெய் போல் கிடைக்கும் நமக்கு பிசையும் போது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த திணை மாவு எவ்வளோ நைஸாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வந்து பேக்கெட் மாவு திணை மாவு நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதில் கொஞ்சம் மிக்சிங் இருக்கும். இது போல் நம்ம திணையை வாங்கி நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு நம்ம செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும். ஒரு கலப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல பியூரிட்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம இந்த ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச இந்த திணை மாவு எவ்வளோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கப்பில் திணை அளந்து போட்டோம் இல்லையா, இதுலேயே வந்து அந்த மாவு எவ்வளோ வந்திருக்குன்றத அளந்து இந்த பேஷனில் போட்டுக்கலாம். கப்பி பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. இது நமக்கு யூஸ் ஆகாது. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு நல்லா செடிகளுக்கு நம்ம போட்டுடலாம். செடிகளுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிறது பூராவும் வந்து திணையோட தோல் மட்டும், அதோடைய ஃபைபர் கண்டென்ட்டு தான் செடிக்கு ரொம்பவே நல்லது. இது போல் ஒரு கப்பு நல்லா கோபுரமாகவே நம்ம இந்த திணை மாவை அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு எடுத்தாச்சு. நம்ம நல்லா அழுத்தி எடுக்க வேண்டாம். இது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நம்ம எடுத்துக்கலாம். மேலே தூவினாப்பில் போட்டாலே நமக்கு கோபுரமாக வந்துடும். அழுத்தி எடுத்தோம்னா அதோட மெஷர்மெண்ட்டு மாறும். நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களும் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வராது. இப்போ வந்து இந்த பேப்பரில் இருக்கிறது ஃபுல்லாக போட்டோம்னா ஒரு கப்பு கோபுரமாக வந்துடும். இப்போ நான் எப்படி அளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். இந்த திணை மாவோட நம்ம முறுக்குக்கு தேவையான இன்னும் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். திணை மாவு இன்னொரு கப்பு நல்லா கோபுரமாகவே நமக்கு கிடச்சிடுச்சு. ஆக இந்த கப்பில் ஒரு கப்பு திணை நல்லா கோபுரமாக எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நல்லா கோபுரமாக 2 கப்பு திணை மாவு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். மிக்சிங்கே இல்லாத ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஸ்நாக்ஸை செஞ்ச ஒரு திருப்தி வந்து நமக்கு. திணை முறுக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ 2 கப்பு திணை மாவு இருக்குது. இதுக்கு 2 கப்பு திணை மாவுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும். அது எப்படின்னா, இதே கப்பில் நம்ம வந்து திணை அளந்து போட்டோம்ல, அதுலேயே வந்து
இப்போ அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம்னா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு நமக்கு கிடைக்கும். ஓகே, இது இருக்கட்டும். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். நான் நல்லா வாசனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1 டீஸ்பூன் வெண்ணெய் மாவோடு, இந்த திணை மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எப்படி முறுக்கு மாவுக்கு நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா வந்து கொஞ்சம் டைட்டாகவும் பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதையும் வந்து ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிக்கிறது வந்து எதுக்குன்னா நல்லா நைஸாக இருக்கும் மாவு. முறுக்கு செய்யும்போது நல்லாயிருக்கும். வாயில் போட்டால் நல்லா தண்ணியாக கரையும். டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜலிச்சு இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த திணை மாவில் சீரகம், வெள்ளை எள்ளு, சால்ட்டு, பெருங்காயம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை ஜலிச்சு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு நல்லா ஜலிச்சு போட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். பட்டர் நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து முறுக்குக்கு வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணுவோம் இல்லையா, அதுவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வந்து கைகளால் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விட்டு நம்ம வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டைட்டாகவும் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் இப்போ ஸ்டார் அச்சு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டார் அச்சு அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தேன் குழலுக்கு வந்து போடுவோம் பாருங்கள், 3 ஹோல்ஸ் வரும், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஸ்டார் அச்சு இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே வெண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கைகளால். இப்போ இந்த மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம பிடிச்சோன்னா இப்படி பிடிக்கணும், இப்படி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்படி விட்டோம்னா நல்லா வந்து தூளாகணும். இதுதான் நமக்கு கரெக்டான திட்டம். இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். செல் இப்போ கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் காட்ட முடியாது. இப்படி லைட்டாக வந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எப்பவும் போல் முறுக்கு நம்ம அரிசி மாவில் எப்படி செய்வோமோ அதே போல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பொறுமையாக நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முறுக்கு மாவு எந்த பதத்துக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. அதே டைம் நல்லா டைட்டாக இருக்கணும் நமக்கு. இது போல் வந்து நல்லா திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து அருமையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உடனே நம்ம எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக பிழிஞ்சிடலாம். இது போல் வந்து ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். தட்டு இது போல் எதுவுமே வந்து நம்ம தேட வேணாம், கையில் எண்ணெயும் வந்து தெளிக்காது. இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியில் ஆயில் வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் பிழிஞ்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம எண்ணெயில் வந்து விட்டுடலாம். நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதே போல் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் இதை வந்து போதுமான அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். கல்லெண்ணெயில் நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்பவுமே எண்ணெய் வாடை வராமல் இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பிள்ளைகளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கும் பெரியவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மியாக தள்ளிக்கோங்க. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் தள்ளிடலாம். இப்போ பாருங்கள், 2 ஜல்லிக்கரண்டிலையும் பிழிஞ்சிருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதையும் நம்ம போட்டுடலாம். வடை எடுக்கிற கம்பியில் நம்ம பொறுமையாக எடுத்து விடலாம், ஈஸியாக இருக்கும். நல்லாவே வந்து முறுக்குகளை திருப்பி விட. முறுக்கு பாருங்கள் நமக்கு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. முதல்ல 2 முறுக்கு எடுத்துட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து கையில் நல்லா ஒடிச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எண்ணெயே கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் ஸ்டார்ன்றதுனால அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சாதான் நல்லா வருது. ஆனால் எண்ணெய் வலிக்காது, கிறிஸ்பினஸ்ஸு செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முறுக்கை நம்ம எடுத்துடலாம். இந்த ஜல்லிக்கரண்டிலேயே எடுத்துடலாம். நம்ம நல்லா வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து சூடாகவே இருக்குது முறுக்கு. இன்னும் சூடாக இருந்தாலும் நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸு செமையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்து உடையுது பாருங்கள். இது போல் வந்து இது இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பினஸ் நல்லா அருமையாக இருக்கும், மொறு மொறுன்னு.
நம்ம கடையில் வாங்கினா நெய் முறுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. மில்லட்டில் செய்யக்கூடிய இந்த முறுக்கு ஹெல்த்தியானது, அதே டைம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அரிசி மாவில் செய்கிற முறுக்கை விட திணை மாவில் இது போல் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், திணை மாவில் செஞ்ச முறுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்குது. இதே போல் நீங்களும் வந்து ஒரு மில்லட்டில் நல்லா நம்ம அரிசி மாவில் வந்து எப்பவும் செய்கிறத விட மில்லட்டில் இது போல் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம், நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. ஆரோக்கியமான ரெசிபிக்கு அமுதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.